ஹலோ! இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, வெண்டைக்காய் கூரா பண்ண போறோம். ஸோ, அதுக்கு என்ன பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு 6, 7 வெண்டைக்காய் அந்த மாரி கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் வெங்காயம், ஒரு 1 1/2 வெங்காயம் கட் பண்ணியிருக்கேன். நம்மளுக்கு இதுக்கு தனியாத்தூள் வந்து ஒரு 1 1/2 டீஸ்பூன் வேணும். அதே மாரி இது வந்து மிளகாத்தூளு, இது வந்து 1 1/4 டீஸ்பூன் வேணும். இது ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். இது வேர்க்கடலை. நம்ம யூசுவலா தேங்காய் அரைச்சு ஊத்துவோம். அதுக்கு பதில் நம்ம வேர்க்கடலையும், எள்ளையும் நல்லா ரோஸ்ட் பண்ணி வறுத்து வச்சுருக்கேன். ஸோ, இது பார்த்திங்கன்னா, ஒரு 1 டீஸ்பூன் வரும் இந்த எள்ளு. இது பார்த்திங்கன்னா, ஒரு 2, 3 டேபிள் ஸ்பூன் வரும். அப்புறம் உப்பு. அப்புறம் தாளிக்கிறதுக்கு வந்து சீரகமும், கருவேப்பிலையும் வச்சுருக்கேன். அப்புறம் கொத்தமல்லி, கொஞ்சம் மஞ்சள் தூளும், ஒரு 2 பச்சை மிளகாவும் வச்சுருக்கேன். ஸோ, இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நம்ம பேனை ஆன் பண்ணிட்டோம். ஸோ, கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி இந்த வெண்டைக்காயை வந்து வறுத்து எடுத்துக்கணும் தனியாக. ஏன்னா அப்போ தான் அந்த குழகுழப்பு இல்லாமல் வளவளன்னு இல்லாமல் இருக்கும். ஸோ இந்த வெண்டைக்காயை போட்டுடலாம். இது வதங்கிறதுக்கு, வெண்டைக்காய் வதங்கிறதுக்கு கொஞ்சோண்டு இவ்வளோ அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா வெண்டைக்காய் வந்து வதங்கிட்டு இருக்கு. ஸோ இது இன்னும் கொஞ்ச நேரம் வதங்கணும். இப்படி வதங்கிறதுனால டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். நீங்கள் எந்த பாத்திரத்தில் சமைக்க போகிறீங்களோ அதே பாத்திரத்தில் இந்த மாதிரி எண்ணெய் போட்டு வெண்டைக்காயை வறுத்து எடுத்துக்கோங்க. இந்த வெண்டைக்காயெலாம் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இப்போ தனியாக இருக்குது. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்துடலாம். ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து வெண்டைக்காய் எடுத்து பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். ஸோ வெண்டைக்காய் எடுத்து தனியாக வச்சாச்சு. இதில் 1 டீஸ்பூன் எண்ணெய் போட்டுட்டு இந்த சீரகமும் கருவேப்பிலையும் வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அதை போட்டுட்டு இந்த பச்சை மிளகா போட்டுட்டு இந்த வெங்காயம், இந்த வெங்காயம் வதக்கிறதுக்கு கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். ஏன்னா வெண்டைக்காயிலையும் கொஞ்சம் உப்பு போட்டிருக்கோம், அதனால் பார்த்து போடுங்க. வெங்காயம் வதங்குற டைமில் இப்போ அந்த வேர்க்கடலை எடுத்து வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, வறுத்த வேர்க்கடலையும் எள்ளும் மிக்சியில் போட்டு அடித்து எடுத்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. உங்களுக்கு நான் காமிக்கும் போது மறந்துட்டேன். இதுக்கு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வந்து ஒரு 1 1/4 டீஸ்பூன் போடணும். ஸோ அதை உங்களுக்கு ஆரம்பத்தில் சொல்ல மறந்துட்டேன். ஸோ இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை போட்டு நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் தக்காளி ஆட் பண்ணிடலாம். இப்போ தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ தக்காளி நல்லா வெந்துருச்சு. ஸோ இந்த டைமில் வந்து கொஞ்சம் மிளகாத்தூள் போட்டுடலாம். ஒரு 3/4 டீஸ்பூன் போடுறேன். அப்புறம் தனியாத்தூள் வந்து 1 டீஸ்பூன் போடுறேன். அப்புறம் மஞ்சள் தூள்.
இதை போட்டு கொஞ்சம் ஃப்ரை பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றி கொஞ்சம் அந்த பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் கொதிக்க விடணும். இப்போ தண்ணி ஊற்றி கொஞ்சம் கொதிக்க விட்டுடலாம். பார்த்தீங்கன்னா அந்த மசாலாலாம் நல்லா கொதிச்சு வந்தது. நம்ம அந்த வேர்க்கடலையும் எள்ளும் வறுத்ததை வந்து மிக்சியில் போட்டு அடித்து எடுத்துகிட்டு வர போகிறேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா அதை எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஸோ அதை இப்போ ஊற்றிடணும். இது ரொம்ப கொதிக்கக்கூடாது. ஸோ சும்மா லைட்டாக கொதி வந்தோடனே கொஞ்சம் லோ ஃப்ளேமில் குக் பண்ணுங்கள். பார்த்தீங்கன்னா கொஞ்சம் திக்காக இருக்க மாதிரி இருக்குது. ஸோ அதனால் கொஞ்சம் தண்ணி ஊற்றிடுறேன். ஸோ இந்த கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்கும். இது ஒரு கொதி வரட்டும், மூடி வச்சிடலாம். இப்போ திறந்து பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து நீங்கள் சால்ட்டெல்லாம் இப்போ டேஸ்ட் பார்த்துட்டு உங்களுக்கு வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம். நான் கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். இது கொஞ்சம் கம்மியாக இருக்க மாதிரி இருக்குது. ஸோ இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். உங்களுக்கு ரொம்ப திக்காக இருந்தாலும் சாப்பிட முடியாது. அப்புறம் நம்ம வதக்கி வச்ச வெண்டைக்காய் இருக்குது பார்த்தீங்களா, அதை போட்டுடணும். வெண்டைக்காய் வந்து இதோடு சேர்ந்து குக் ஆகணும் கொஞ்சம். இதோட கொஞ்சம் கொத்தமல்லியும் ஆட் பண்ணிக்கலாம். லோ ஹீட்டில் கொஞ்சம் ஒரு 2 மினிட்ஸ், லோ ஹீட்டில் கொஞ்சம் 2 மினிட்ஸில் வச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஸோ இது ரெடி ஆகிடுச்சு. ஆஃப் பண்ணிவிட்டு மூடி வச்சிடலாம். ஸோ இதுதான் வெண்டைக்காய் கூரை ரெடி ஆகிடுச்சு. இது வந்து க்ரீமியாக இருக்கும். அந்த வேர்க்கடலெல்லாம் எள்ளெல்லாம் போட்டு பண்ணுறதுனால, அரைச்சி போடுறதுனால நல்ல க்ரீமியாக இருக்கும். ஸோ பசங்களுக்கும் பிடிக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.